ஆபா கார்டு பற்றி தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அது ஒரு எண், சரியா? ஆபா எண் அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டு ஓடிபி வரும். நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைலில் அது வரும், தகவல் வரும். ஆபான்னா என்ன அப்படின்னாக்கா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு மருத்துவ காப்பீடு அட்டை. அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஐடி கார்டு போல். இப்போது டிஜிட்டல் லாக்கர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் இதை கொண்டு போய் எல்லா சுகாதார ஆவணங்கள், அதாவது உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் சிகிச்சைக்கு போகிறீங்க, அப்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அவசரமாக இருக்குது, உங்களுக்கு எதாவது எடுத்துகிட்டு போக முடியலனாலும் இந்த இதுலேருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே போயிடும். இப்போ மருத்துவமனையில் டாக்டர்ஸ் கூட நீங்கள் ஏதாவது மறந்துடுவீங்க பேசும்போது, சொல்லும்போது. அப்போ இதை வந்து எளிதாக நீங்கள் பகிர்ந்துடலாம். ஈஸியாக ஒரே இடத்துல எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். ஆலோசனைகளை நீங்கள் விரிவாக பெறலாம், விரைவாக பெறலாம். தரமான ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய நேரங்களில் உங்களுக்கு எதை சொல்லணும்னு தெரியாது, முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறந்துடுவீங்க. சுகாதார மையம், நல்வாழ்வு மையம், உங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஜிம் அல்லது உடற்பயிற்சி மையம், இதிலெல்லாம் நீங்கள் இதை சேர்த்து அங்கே நடக்கிற விஷயங்களை, அங்கே நீங்கள் போய் ஏதாவது நடக்குது, உடல் சம்பந்தமான உங்களுக்கு உபாதை ஏதாவதுன்னா அதெல்லாம் உடனே அதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ தேட் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆன்லைன் ஆலோசனைகள் பெறுறதுக்கும் இது உதவியாக இருக்கும். ஸோ எல்லா இடமே ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆபா கார்டு உதவியாக இருக்கும். ABHA, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் நினைவு வச்சுக்கோங்க. நன்றி.